Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 7.1 வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் 7.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். இந்த 7.2 அண்ட் 7.3 அண்ட் இதுக்கு வரப்போ அப்கமிங்கில் வரப்போகிற 2-3 எக்ஸசைஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் இன்டகிரேஷன். ஸோ அப்போ அந்த இன்டகிரேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த 7.2 ஃபுல்லி பேஸ்ட் ஆன் என்ன அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னா ஒரு வேரியபிள்ஸ் இல்லை ஒரு டேர்முக்கு பதில் இன்னொரு வேரியபிள்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதிலிருந்து ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக மாற்றுறதுக்கு அந்த இன்டகிரேஷனை சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு, அப்புறம் வந்து நிறைய இருக்குது நமக்கு இந்த இன்டகிரேஷனில் மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு. பைபார்ட்ஸ் மெத்தடு, அப்புறம் ப்ராடக்ட் ரூலு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல தட் இஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5 என்ன அப்படின்னா இன்டகிரேட் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சைன் எம்எக்ஸ். டேரெக்டாகவே நமக்கு தெரியுமே, சைனை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன, மைனஸ் காஸ் எம்எக்ஸ் டிவைடட் பை எம். அது எப்படி வந்ததுன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து 2x இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அண்ட் தேர்ட் ஒன் tan பவர் 4 ஆஃப் ரூட் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ். அடுத்து சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 1 + x ஸ்கொயர். ஸோ இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் போகிறப்ப என்ன பண்ணோம்னா, இப்போ இங்கே 2 டேர்ம் இருக்குது ரைட்டா. இதில் நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எப்போயுமே அந்த தீட்டா பிளேஸில் இருக்கிறது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது, ஓகே, டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது, ஓகே, அந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம்ஸ் வந்து சப்ஸ்டியூஷனில் போடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் சைன் எம்எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், புட் இந்த எம்எக்ஸுக்கு பதில் டி அப்படின்னு கொடுக்க போகிறேன். அப்போ டி ஈக்குவல் டு எம்எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், டிடி பை டிஎக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ எம் இன்ட்டு 1 வரும், விச் இஸ் எம். அப்போ டிடி பை டிஎம், இந்த எம் இங்கேயோ டிஎக்ஸ் இங்கேயோ கொண்டு வரேன். ஸோ தட் டிடி பை எம் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். அப்போ இன் பிளேஸ் ஆஃப் டிஎக்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், dt by m. sin mx பிளேஸில் t போட போகிறோம். அப்போ இன்டகிரல் ஆஃப் sin mx dx ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் sin ஆஃப் mx பிளேஸில் t. அப்போ sin t இன்ட்டு dx பிளேஸில் dt by m. அப்போ 1 by m கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கோங்க. ஸோ 1 by m இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் sin t ஆஃப் dt. sin t இன்டகிரேட் பண்ணால் என்ன, மைனஸ் காஸ் t. ஸோ 1 by m ஃப்ரண்ட்டில் அப்படியே இருக்குது, ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c போட்டுக்கணும். ஸோ வாட் இஸ் யுவர் t, ஃபைனலி t எல்லாம் நம்ம என்னவா எடுத்துருக்கோமோ அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ மைனஸ் காஸ் mx டிவைடட் பை m ப்ளஸ் c. இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆஃப் sin mx. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது எப்படி வருதுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான். ஓகே, then second one integral of 2x into sin square x plus 1 of dx. இதோட இன்டகிரேஷன். அப்போ நான் என்ன பண்ணணும், x ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு பதில் t அப்படின்னு கொடுத்தா வாட் இஸ் மை dt by dx. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா will get 2x. ஸோ இப்போ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 2x into dx இருக்குது. ஸோ அப்போ அந்த 2x into dxக்கு பதில் நான் சப்ஸ்டியூஷன் போட போகிறேன். அப்போ இந்த dx இங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், dx இங்கே கொண்டு வந்தா ஸோ will get dt equal to 2x into dx. அப்போ இன் பிளேஸ் ஆஃப் 2x into dxக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், dt அப்படின்னு போட போகிறேன். ஸோ அதுதான் ஐடியா. அதே மாதிரி x ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு பதில் t. அப்போ இந்த இன்டகிரல் என்ன ஆயிரும், sin ஆஃப் t 2x into dxக்கு பதில் dt. ஓகே, தென் இன்டகிரேஷன் ஆஃப் sin t என்ன, மைனஸ் காஸ் t. மாற்றி எழுதக்கூடாது. அப்போ மைனஸ் காஸ் t ப்ளஸ் t. தென் வாட் ப்ளஸ் c. வாட் இஸ் யுவர் t, x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எடுத்துருக்கோம். அப்போ மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் 1 இல்லை, சாரி c. இட்ஸ் ஜென்ரலி நம்ம எழுதுகிறப்ப சி பர்டிகுலர் சொல்யூஷன் எதாவது கேட்டிருக்காங்க பாயிண்ட் கொடுத்தா அப்படின்னா தான் அந்த வேல்யூ போடுவோம். ஸோ அப்போ இன்டகிரல் ஆஃப் 2x இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 dx இஸ் நத்திங் பட் இன்டகிரேஷன் மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. தட் இஸ் தி ஆன்சர். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் tan பவர் 4 ஆஃப் ரூட் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ஆஃப் dx. அப்போ இங்கே நான் என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் ரூட் எக்ஸ், சாரி டீக்கு பதில் வேரியபிள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரூட் எக்ஸ். ஏன்னா எல்லா இடத்துலையும் ரூட் எக்ஸ் இருக்குது, அது ஒரு சப்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் பாருங்களேன் சீக்கன் ஸ்கொயர் டேனில் இருக்குது, அப்போ அது இன்னொரு சப்ஸ்டியூஷன். ஒரே ப்ராப்ளமில் 2 சப்ஸ்டியூஷன் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன் புட் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு t ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு போட போகிறேன். தென் வாட் இஸ் மை dt பை dx 1/2 ரூட் எக்ஸ். எப்படி, ஏன்னா எக்ஸோட ரூட் எக்ஸ்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பவர் 1/2. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என்ன பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1/2 தட் இஸ் n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ 1/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1.
அப்போ என்ன வரும் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் -1/2. அப்போ அந்த -1/2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா √x. அப்போ 1/2 √xங்கிறது அதோட இன்டகிரேஷன். அப்புறம் இந்த 2 இங்கேயும் dx இங்கேயும், ஏன்னா எனக்கு இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா dx டிவைடட் பை √x இருக்குது. அப்போ dx பை √x வரா மாதிரி இந்த ஃபார்மை மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ dx பை √x 2 இன்ட்டு dt ஈக்குவல் டு, ஓகே. தென் இந்த பிளேஸில் dx பிளேஸில், தட் இஸ் dx பை √x பிளேஸில் 2 dt, √x பிளேஸில் t. அப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்? t பவர் tan பவர் 4 ஆஃப் t secant square of t into 2 dt. அப்புறம் அந்த 2 வெளியில் எடுக்கிறோம். ஸோ 2 into integral of tan power 4 of t into secant square of t. இப்படி வந்துச்சு. இப்போ அகைன் பாருங்களேன் சப்ஸ்டியூஷன், ஏன்னா இது ரெண்டும் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ secant tan வந்து நான் எடுத்தேன்னா tan டிஃபரன்ஷியேட் பண்ணால் will get secant square. அதுதான் ஐடியா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு வேரியபிள் புதுசாக இல்லை t1 t2 கூட எடுத்துக்கோங்க. பட் நான் t அண்ட் u வேறு ஏதோ ரெண்டு ஃபங்க்ஷனாக எடுக்கிறேன். அப்போ u வந்து tan t அப்படின்னு அகைன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் யுவர் du by dt with respect to t, differentiating u with respect to t. அப்போ tan t டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், secant square of t. ஸோ அப்புறம் இந்த dt இங்கே போடுங்க, ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிறது வந்து secant square of t into dt இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கே கிராஸ் பண்ணிக்கிறேன். ஸோ du is nothing but secant square of t into dt. ஓகே. ஸோ அப்போ secant square of t க்கு பதில் du அண்ட் tan பதில் u. ஓகே, tan t க்கு பதில் u. பட் இங்கே எனக்கு u tan பவர் 4 இருக்கு. அப்போ என்ன ஆகிடும், u பவர் 4 இன்ட்டு du. ஓகே, தென் 2 இன்ட்டு u பவர் 4 இன்டகிரேட் பண்ணால் என்ன, u பவர் 5/5 ப்ளஸ் c. தென் u பவர் 5/5, u நம்ம என்னவா எடுத்திருக்கோம், tan. ஸோ அப்போ tan t பவர் 5 ப்ளஸ் c 2/5 இன்ட்டு, அடுத்து t நம்ம என்னவா எடுத்திருக்கோம் இனிஷியலாக √x. அப்போ 2/5 இன்ட்டு tan of power 5 of √x plus c. இதுதான் வந்து உங்களோட தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தென் ஃபோர்த் சப்டிவிஷன், sin of tan inverse of x divided by 1 plus x square of dx. இது சிம்பிளான விஷயம். இப்போ இந்த tan inverse of x க்கு பதில் நான் t ன்னு கொடுத்தேன்னா ஃபார்மட் சிம்பிள். ஸோ அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், tan inverse of x க்கு பதில் t. ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் will get 1/1 plus x square, டினாமினேட்டர் வந்துடும். அதான் ஐடியா. அப்போ dt by dx is nothing but 1/1 plus x square. அப்புறம் இந்த dx இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஏன்னா நமக்கு இங்கே மேலே இருக்கிறது dx divided by 1 plus x square. ஸோ அதுதான் இருக்குது. ஸோ அப்போ dt is nothing but 1/1 plus x square of dx. ஓகே, அப்போ 1/1 plus x square of dx க்கு பதில் dt, tan இன்வர்ஸுக்கு பதில் t. அப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிடும், sin of t into dt. sin t இன்டகிரேட் பண்ண என்ன, மைனஸ் காஸ் t ப்ளஸ் c. அப்போ t வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கோம், tan இன்வர்ஸ் ஆஃப் x. ஸோ அதை போடுங்க. அப்போ மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் c. இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் தட் ஃபோர்த் சப்டிவிஷன். அடுத்து வர போகிற கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக இந்த விஷயங்கள், இதை நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த பேசிக் பேசுகிறப்பே சொல்லியிருப்பேன். பட் இந்த செக்ஷனில் தான் இதை இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் tan x, நமக்கு இன்டகிரேஷன் ஆஃப் secant square x தெரியும், இன்டகிரேஷன் ஆஃப் secant x into tan x தெரியும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் tan x என்ன அப்படின்னா log of secant x, இது ஒரு ஃபார்ம். அப்படி இல்லைனா இன்னொன்று விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனஸ் log of cos x ப்ளஸ் சி இப்படியே எழுதலாம். ஏன்னா இப்போ இந்த -1 மேலே கொண்டு வந்தீங்கன்னா பவர் -1 வருமா, அப்போ 1/ன்னு வருமா. ஸோ 1/cos x என்ன, secant x. ஸோ அதுதான் அங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ எப்படி வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஒன்று மைனஸ் log of cos x ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம், இல்லை log of secant x அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸ், லாக் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்டகிரேஷன் ஆஃப் secant x. ஸோ லாக் ஆஃப் secant x plus tan x. secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன, secant x into tan x வரும். secant x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா log of secant x plus tan x வரும். அதே மாதிரி cosecant x மட்டும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா log of cosecant x cot x. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் ரேர் கேஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். தென் எக்ஸாம்பிள் 4 என்னன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி ஃபாலோயிங் இன்டகிரல்ஸ். ஸோ என்னென்ன இன்டகிரல்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்டகிரல் ஆஃப் sin cube x into cos square x of dx, sin x by sin x plus a 1/1 plus tan x. ஸோ இந்த மூணு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் sin cube x into cos square x. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளாக எழுதலாம். பட் இங்கே sin cube இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், sin cube வந்து sin square x into sin xன்னு எழுதலாமா, கியூபை பவர் 2 into 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ sin square into this. அப்போ sin square நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 minus cos square of x into sin x into cos square x dxன்னு எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூஷன். ஏன்னா இதை நான் எப்படி எழுதுறேன், எனக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி sin square x plus cos square x equal to 1. அப்போ இதிலிருந்து sin square x வேணும்னா 1 minus cos square x.
அடுத்து என்ன பண்ணுறேன், டீக்கு பதில் காஸ் எக்ஸ் கொடுக்குறேன். எங்கெல்லாம் காஸ் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் டி. அப்போ டிடி பை டிஎக்ஸ் என்ன வரும், காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ அப்புறம் இந்த டிஎக்ஸ் இங்கே கொண்டு போங்க. அப்போ மைனஸ் டிடி ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஏன்னா எனக்கு இங்கே கொஸ்டினில் இருக்கிறது வந்து சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இருக்குது. அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் டிடி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அண்ட் வேறு ஹேவிங் காசு, அதுக்கெலாம் டி. அப்போ என்ன ஆகும், 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ இது காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ காஸ் ஸ்கொயர் வந்து டி ஸ்கொயர் இன்டூ இதோட ஆன்சர் மைனஸ் ஆஃப் டிடி ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ அப்புறம் இந்த டி ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இன்டெகிரல் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் டி பவர் 4 ஆஃப் மைனஸ் டிடி. ஸோ அப்புறம் இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஸோ மைனஸாக இருக்க டி பவர் 4 வந்து ப்ளஸ் டி பவர் 4 ஆகிடும். ப்ளஸ்ஸாக இருக்க டி ஸ்கொயர் வந்து மைனஸ் டி ஸ்கொயர். அப்போ டி பவர் 4 மைனஸ் டி ஸ்கொயர் ஆஃப் டிடின்னு வந்துடும். தனித்தனியாக பிரிங்க. இன்டெகிரல் ஆஃப் டி பவர் 4 ஆஃப் டிடி மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் டி ஸ்கொயர் ஆஃப் டிடி. ஓகே, தென் டி பவர் 4 இன்டெகிரேட் பண்ணால் என்ன, டி பவர் 5/5 மைனஸ் டி ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டி கியூப் பை 3 ப்ளஸ் சி. அண்ட் வாட் இஸ் யுவர் டி, நம்ம டி என்னவா அசியூம் பண்ணியிருக்கோம், காஸ் எக்ஸ். அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா கொஸ்டின் ஓவர். ஸோ காஸ் பவர் 5x/5 மைனஸ் cos cube x by 3 plus c. So, this is the answer for the first subdivision. Second one is integral of sin x by sin x plus a of dx. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் x plus a க்கு பதில் t அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ x plus a க்கு பதில் t கொடுத்தா என்ன ஆகும், ஸோ x equal to t minus a. ஏன்னா மேலே x இருக்குது, அதை வந்து in terms of t எழுதுறதுக்காக t minus a எழுதுக்கலாம். அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dt by dx என்ன வரும், 1 x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா அப்போ ஜஸ்ட் dt equal to dx. dx பிளேஸில் dt போட்டுக்கலாம். x plus a க்கு பதில் t, x மட்டும் இருக்குன்னா t minus a. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்னா sin of t minus a divided by sin t into dt ன்னு வந்துடும். ஸோ அப்போ sin a minus b ஃபார்முலா என்ன, sin a cos b minus cos a sin b divided by sin of t equal into dt. ஓகே, தென் தனித்தனியாக பிரிங்க. இந்த டேர்ம் தனியாக பிரிச்சிங்கன்னா sin t cos a divided by sin t of dt minus cos t sin a divided by sin t of dt. Okay, then cos a வந்து constant வெளியில் வச்சுக்கோங்க. அப்போ cos a sin t cancel integral of dt minus sin a constant வெளியில் வச்சுக்கோங்க. cos by sin என்ன, cot. ஸோ அப்போ cot t of dt. cot எழுதிருக்கேங்க பாருங்க, இது cos t, இது cot t, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ cos a into integral of dt என்ன வரும், just t minus sin a into integral of cot t. இப்போ தான் மேலே நம்ம சொன்னோம் என்னது, log of sin t plus c1 எழுதிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக நமக்கு இன்னொரு கான்ஸ்டன்ட் வரும், அதனால c1 ஜஸ்ட் எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ cos a into what is your t, x plus a minus sin a into log of t பிளேஸில் x plus a plus c1 அப்படின்னு எழுதிக்கிறோம். தென் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன, x cos a plus a into cos a minus sin a into log of x plus a plus c1. அடுத்து இதுவும் கான்ஸ்டன்ட், இந்த c1ம் கான்ஸ்டன்ட், அதை மொத்தமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ x into cos a minus sin a into log of sin x plus a plus generally c ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த c1ன்றது கான்ஸ்டன்ட், a into cos a, a-வும் கான்ஸ்டன்ட் cos a-வும் கான்ஸ்டன்ட், அப்போ இது மொத்தமாக கான்ஸ்டன்ட். அப்போ a cos a plus c1 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் தட் செகண்ட் சப்டிவிஷன். தென் தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னு பாருங்க, dx by 1 plus tan x. ஸோ இப்படி இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த tan x வந்து sin by cosன்னு எழுதிக்க போகிறேன். அப்போ 1 plus sin x by cos x கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ cos x plus sin x the whole divided by cos x ன்னு வரும். அப்புறம் இந்த cos x மேலே கொண்டு வந்தீங்கன்னா cos x divided by cos x plus sin x of dx. இப்போ நான் என்ன பண்ண முடியாது, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஏன்னா நியூமரேட்டரில் ஒரு டேர்ம் தான் இருக்குது, டினாமினேட்டரில் 2 டேர்ம் இருக்குது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லை, அப்போ டிவைட் பண்ண முடியாது. அப்போ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். அப்போ நியூமரேட்டரை ப்ராப்பராக மாற்றணும், அதாவது அதிகமான டேர்ம் இருக்க மாதிரி மாற்றணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இது கூட 2 மல்டிப்ளை பண்ணி அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், 1/2 into 2 times cos x divided by cos x plus sin x of dx. அப்புறம் இந்த 2 cos x நான் என்ன பண்ணலாம், 2a னா a plus a எழுதலாம். அப்போ 2 cos x is nothing but cos x plus cos x divided by cos x plus sin x dx 1/2 into. தென் என்ன பண்ண போகிறேன், இது கூட ஒரு sin x ஆடிங் அண்டு சப்ட்ராக்டிங் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த ஃபார்ம் டினாமினேட்டர் அந்த ஃபார்மில் இருக்குது, அதனால். ஸோ அப்போ ஆல்ரெடி cos x plus cos x இருக்குது, அது கூட we are adding and subtracting with sin x. ஸோ 1/2 into the whole divided by cos x plus sin x of dx. இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க, இந்த டேர்ம் divided by this term and this term divided by this one. So 1/2 is common for both. அப்போ integral of cos x plus sin x divided by cos x plus sin x of dx minus integral of cos x minus sin x divided by cos x plus sin x of dx.
then these two are gets cancel, அப்போ 1 by 2 into just dx plus this is dt by t. Yeah, because denominatorல இருக்கிறதுக்கு நான் t கொடுக்குறேன்னு வைங்க. So t is cos x plus sin x. Then what is my dt by dx? இதை differentiate பண்ணிங்கன்னா cos x differentiate பண்ணா minus sin x. Sin x differentiate பண்ணிங்கன்னா plus cos x. So this becomes cos x minus sin x of dx. அப்போ numerator வந்துருச்சு, அதுதான் dt. So dt by t. So அப்போ dx integrate பண்ணா என்ன x? அப்போ 1 by 2 into x plus 1 by 2 into dt by t பண்ணிங்கன்னா log x. அப்போ log of t plus c. Then what is your t? Cos x plus sin x ங்கிறது t. அப்போ 1 by 2 of x plus 1 by 2 of log of cos x plus sin x plus c. So finally your answer is x by 2 plus 1 by 2 of log of cos x plus sin x plus c. இதுதான் உங்களுக்கு final answer for this subdivision and that's all for this example also. Okay, so இந்த example கொஞ்சம் different, ஏன்னா இங்க டைரக்டா என்னால டிவைட் பண்ண முடியாது because it is in the form of improper fraction. இதே நியூமரேட்டர்ல cos plus sin x இருந்து டிவைட்ல cos இருந்ததுன்னா தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பட் இப்படி இருக்கப்ப ப்ராப்பர் இல்ல, அதனால பண்ண முடியாது. so that we are multiplying and divide with 2, அதுக்கப்புறம் adding and subtracting with sin x பண்ணி செப்பரேட் பண்ணி இன்டகிரேட் பண்றோம். ரைட், so that's all for this example and that's all for this video also. so இதோட வந்து இந்த 7.2 க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு ஓவர். ரைட், அப்கமிங் வீடியோல இதை பேஸ் பண்ணிருக்க எக்ஸசைஸ் क्वेश्चंस எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ரைட், so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see you in the next video. Thank you.